ஐயா புரட்சி தலைவரை நீங்கள் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு அருணேரி ஐயா அவர்களுக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருகின்ற பொழுது நான் உங்கள் காலிலே விழுந்து வணங்குகின்ற பொழுது ₹1 காசு கொடுத்த மனிதர் நீங்கள். எங்கள் புன்னடப்பட்டி கிராமத்திற்கு வந்து போன நீங்கள் மாமனிதர். நீங்கள் உருவாக்கிய இயக்கம் இன்று சீரழிந்து கிடக்கின்றது. மக்களுக்காக உழைத்த மாசற்ற தலைவர, ஏழைகளுடைய வாழ்வுக்காக உழைத்த உத்தமர் நீங்கள் வங்கக்கடலிலே உறங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். கொஞ்சம் கண்விழித்து பாருங்கள். என்னை போன்ற லட்சக்கணக்கான தொண்டர்கள் ஆணி வேராய் தாங்கி பிடித்த இயக்கத்தை விட்டு நான் செல்லுகின்றேன். இன்னும் பல பேரை செல்ல வைத்து விடாதீர்கள். முடிந்தால் பொதுச் செயலாளருக்கு கொஞ்சம் கருணை காட்டுங்கள். எல்லோரையும் அரவணைத்து செல்ல சொல்லுங்கள். குறிப்பாக சிவகங்கை மாவட்டத்தை இந்த மாவட்ட கழக செயலாளரிடமிருந்து மாவட்ட அவைத்தலைவரிடமிருந்து காப்பாற்றுங்கள் என்று அவருக்கு சொல்லிக் கொடுங்க. பாவம் நிர்வாகிகள், தொண்டர்கள் பாவம். புரட்சி தலைவர் அம்மா, நான் உங்கள் வீட்டிலே எத்தனை முறை சோறு சாப்பிட்டிருக்கேன். அந்த உணர்வுக்காகத்தான் இந்த வேட்டியை ஒரு நாள் கட்டியிருந்தேன். எத்தனை எல்லோருக்கும் தெரியும். பூங்குண்டனமும் எனக்கு நல்லா தெரியும். இன்று கூட அவரிடம் பேசி நான் கண்ணீர் வடித்தேன். இயக்கத்தை விட்டு போகின்றேன் என்று சொல்லி இருந்தேன். அம்மா போதும், நீங்கள் காட்டிய வழியில அதிலிருந்து நான் விடுபட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தை விடுபட்டு செல்லுகின்றேன். இந்த துரோகிகளுக்கு, சிவகங்கை மாவட்டத்தை சீரழித்த நயவஞ்சகாரர்களுக்கு தண்டனை கொடுங்கள். அவர்களுக்கு தீர்ப்பு கொடுங்கள். அரசியலிலே அவர்கள் வாளாவட்டியாக போக வேண்டும். இத்தோடு தொலைந்து போக வேண்டும். அவர்கள் முகவரி இட்ட மனிதர்களாக சிவகங்கையிலே வாழ வேண்டும். அதற்கு நீங்கள் தான் வழிகாட்ட வேண்டும். இந்த மாவட்ட கழக செயலாளர் இதே அமைச்சர் பெரியவர் பொண்ணோட கூட்டு சேர்ந்து ஒரு ஒப்பந்தக்காரர், நான் பேரை சொன்னால் நன்றாக இருக்காது, அத்தனையும் எனக்கு தெரியும். அந்த ஒப்பந்தக்காரரோட துணை கொண்டு எத்தனை அவர்கள் கூட்டு சேர்ந்து பல்வேறு தொழில்கள் வேலைகள் செய்து கோடியாக சம்பாதித்த இந்த கேவலமான பிழைப்பு, இந்த அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரை வைத்து வெட்கமாக இந்த சம்பாதிப்பது இந்த இயக்க தொண்டர்கள் பாவம் இல்லையா? எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பிலே வேஷ்டி மட்டும் கட்டினா போதும், எனக்கு எதுவும் வேணாம் சொல்ல நிர்வாகிகள் இருக்கின்ற இயக்கத்திற்கு கேடு செய்ய இந்த மாவட்ட கழக செயலாளருக்கும் இந்த மாவட்ட அவைத்தலைவருக்கும் எப்படி மனம் வந்தது என்று சொன்னால், அவர்கள் மனிதர்கள் அல்ல, மனப்பேயாக இருக்கின்றார்கள். இது நான் இயக்கத்தை விட்டு நிரந்தரமாக போவதற்கு என் இதயம் எப்படி துடிக்க போவதற்கு தெரியாது. 1989 என் வரலாறு யாருக்கும் தெரியும். செய்யவில்லை. இந்த மாவட்ட கழக செயலாளருக்கு துணிவாக என்று சொன்னால் இந்த இயக்கத்தில் இருக்க முடியாது, பதவிக்கு வர முடியாது. என் பெயரை போடுவதில்லை. எனக்கான மரியாதை இல்லை, எனக்கான அங்கீகாரம் இல்லை. என் மனம் ஏற்க மறுத்தாலும் கூட நான் வேறு வழி இல்லாமல் இந்த இயக்கத்தை விட்டு போகின்றேன். உங்கள் முன்பாக நான் கைகூப்பி கேட்பது ஒன்றே ஒன்றுதான். இந்த இயக்கம் மீண்டும் ஆட்சிக்கு வரும். மீண்டும் தொண்டர்கள் எல்லோரும் இந்த இயக்கத்தின் மீது பயணிப்பார்கள் என்ற நம்பிக்கை சுத்தமாக போய்விட்டது. காரணம், யாரையும் அரவணைத்து செல்லவில்லை. ஆனால் வருகின்றவர்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர்கள் எல்லாம் அரவணைத்து செய்கின்ற பக்குவம் இல்லாத தலைவராக அவர் மாறியது இன்று எனக்கு வேதனையாக இருக்கிறது. அந்த ஒரு பக்குவமான தலைவராக இருந்திருந்தால், எல்லோரும் அரவணைத்து ஒன்று சேர்ந்திருந்தால் இப்படி இயக்கத்திற்கு ஒரு இழப்பு வந்திருக்காது. இந்த இயக்கம் எப்படி திமுகவோடு கூட்டு சேர்வதற்கு நீங்க முயற்சி செய்தீர்களோ அதற்கு ஒரு முன்னோட்டமாக முதற் படியாக என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளை இந்த திருப்பத்தூர் மண்ணிலே வைக்கின்றேன். என்னவென்று கேட்டால், இங்கே சிவகங்கை மாவட்டத்திலே திமுக வேறு அதிமுக வேறு அல்ல. இந்த மாவட்ட கழக செயலாளரும் மாவட்ட அவைத்தலைவரும் 2 பேரும் இந்த இயக்கத்தை இங்கே அடமானம் வைத்து விட்டார்கள். நீங்கள் பொதுச் செயலாளர் என்ற முறையிலே
ஒரே ஒரு வேண்டுகோள் உங்களிடம் நான் வைப்பது, இங்கே திமுகவையும் அதிமுக ஒன்று சேர்த்து விடுங்கள். அது சரியாக இருக்கும். ஏனென்று கேட்டால், நீங்கள் இந்த மாவட்ட கழக செயலாளருக்கு கொம்பு சீவி விடுவது, இந்த மாவட்ட கழக செயலாளர் சொல்வதை அப்படியே கேட்பது நியாயம் இல்லை, தர்மம் இல்லை. நிர்வாகிகள் முகத்தை பாருங்கள். நிர்வாகிகள் அத்தனை பேரையும் வரவழையுங்கள். கோரிக்கை, அவர்களுடைய கோரிக்கை என்னவென்று கேளுங்கள். இதெல்லாம் கேட்காமல் மாவட்ட செயலாளர் சொல்வது, பொன்மணி பாஸ்கர் இந்த முறை அதிமுகவுடைய வேட்பாளராக திருப்பத்தூரில் களத்தில் நின்றால் வெற்றி பெற்று விடுவான். வெற்றி பெற்றால் அடுத்து அவன் அமைச்சர் பதவிக்கு வருவான். அவனை ஒழித்து கட்ட வேண்டும். ஆகையால் இதை கூட்டணிக்கு தள்ள வேண்டும். இதுதான் எந்த விதத்தில் நியாயம்? இந்த மாவட்டத்தில் 4 தொகுதிகள் நிர்வாகிகளும் தொண்டர்களும் சீரழிந்து எடுக்கின்றார்கள். அங்கே மானாமதுரையில் மாரிமுத்து என்று ஒருவர் கடுமையாக வேலை செய்து உழைத்தவர், கடைசியில் அவருக்கும் அல்வா கொடுத்து விட்டார். அதே போல நான் உழைத்திருக்கின்றேன். எங்க பகுதி மக்களிடத்தில் அன்பு காட்டி எல்லா மாற்றுக் கட்சிக்காரர்களுடன் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் கிடைத்த நிலையிலே என்னையும் நடு வீதியில நிறுத்திவிட்டார். பொதுச் செயலாளரிடம் சொல்லுகின்றார், மாவட்ட செயலாளர்களுக்கு சீட்டு கொடுக்க கூடாது. நான் என்னப்பா பண்றதுன்னு கேட்கிறார். எந்த விதத்தில் நியாயம்? இதெல்லாம் மாவட்ட கழக செயலாளர் செய்த இந்த சதியால் இந்த முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திருப்பத்தூரில் 4 முறை இழந்த தொகுதியை 5வது முறை வென்றெடுத்திருக்கும். ஆனால் வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு கொடுக்கின்ற பொழுது இங்கே யாருமே வேட்பாளர் களத்தில் இல்லாத பொழுது எப்படி கேட்டு எடுக்க முடியும்? இவர்கள் இருவரும் இங்கு போட்ட கூட்டு சதியால், இங்கே முன்னாள் அமைச்சரோடு சேர்ந்த சதியால் இங்கே வாய்ப்பு மறுக்கப்பட்டது. அந்த வாய்ப்பு மறுத்தாலும் கூட நான் விசுவாசமாக எங்கள் நிர்வாகிகள் அத்தனை பேருக்கு தெரியும், உழைத்திருக்கின்றேன். கண் துஞ்சாமல் உழைத்திருக்கின்றேன். தெருத்தருவாக வீதி வீதியாக என்னுடைய உழைப்பு அத்தனை பேருக்கும் தெரியும், பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும். ஆனால் இன்று வலியோடு இருந்தவனை தொடர்ந்து என்னை அவமானப்படுத்தும் விதமாக இந்த மாவட்ட கழக செயலாளரும் மாவட்ட அவைத்தலைவரும் பல்வேறு இடங்களில என்னை மனம் நோகும் அளவிற்கு பேசுகின்ற பொழுது, இனமும் இந்த இயக்கத்தில் இருந்தால் அதைவிட மரணத்தை தழுவுவதை மேல் என்ற மனநிலை படைத்தவன், போதும் என்னுடைய உழைப்பு, என் மக்களுக்கு நான் செய்த சேவை போதும் என்ற அடிப்படையிலே இந்த இயக்கத்தை விட்டு இன்று எங்களுடைய ஒன்றிய கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், பல்வேறு நிர்வாகிகள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உழைத்தவர்கள், இயக்கத்திற்காக ஏணியாக இருந்து இந்த இயக்கம் வளர்வதற்கு வாழ்வளித்தவர்கள் இந்த பகுதியில இங்கே சகோதரிகள் எல்லாம் வந்திருக்கின்றார்கள். மகளிரணி நிர்வாகிகள், எங்களுடைய பகுதியுடைய நிர்வாகிகள் இன்னும் நான் நிறைய பேருக்கு சொல்லவில்லை. ஒட்டுமொத்தமாக திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில இந்த மாவட்ட கழக செயலாளருடைய செயல் பிடிக்காமல், இந்த மாவட்ட அவைத்தலைவர் செய்கின்ற துரோகத்தின் காரணமாக இந்த இயக்கம் இந்த பகுதியில முற்றிலும் வேறாக உடைத்து எறியப்பட்டது என்று சொன்னால் அதற்கு இவர்கள் இருவர்தான் காரணம். இதற்கு தயவு செய்து இந்த இயக்கத்தினுடைய, நான் இன்று வரை இருந்த இந்த இயக்கத்துடைய பொதுச் செயலாளருக்கு வேண்டுகோள், இந்த மாவட்ட கழக செயலாளரும் இந்த மாவட்ட அவைத்தலைவரும் இருக்கின்ற வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் எத்தனை ஆண்டு காலம் இருந்தாலும் இங்கே வளராது, வாழாது. இவர்கள் குறுக்கு வழியில் செய்கின்ற சதியை புரிந்து கொள்ளுங்கள். தன் சுயநலத்திற்காக அவர்கள் செய்கின்ற வேலைகளை தெரிந்து கொள்ளுங்கள். இப்படி பல்வேறு இடங்களில அவர்கள் செய்கின்ற அத்தனை துயரத்தையும் இன்று மனம் நொந்து வேதனைப்பட்டு நான் உழைத்த உழைப்பை இத்தோடு நிறுத்திக் கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த இயக்கத்திலிருந்து முற்றிலுமாக நான் எங்கள் நிர்வாகிகளோடு சேர்ந்து நாங்கள் விலகிக் கொள்ளுகின்றோம். அவர்கள் இனிமேல் இந்த இயக்கத்திற்கு அவர்களுக்கு தெரியும், இந்த இயக்கம் தோற்றாலும் கவலை இல்லை, வென்றாலும் கவலை இல்லை, தான் மட்டும் ஜெயித்து அமைச்சராக வேண்டும், அவர் வீட்டு வசதி துறை அமைச்சராக ஆக வேண்டும் என்று பெரும் கனவு கண்டார் இந்த மாவட்ட கழக செயலாளர். ஆண்டவன் நினைத்தார், நடுத்தருளே தரிசாக்கி விட்டார். அவர் செய்த பாவத்திற்கு அதுதான் தண்டனை.